அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீமதி கவிதா சக்திவேல், திருப்பூர் மாவட்டம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா, பௌர்ணமி நாள்ல ஒரே நேர்கோட்டில் அமைந்த திரிசக்தி அம்மனான, அதாவது இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி என்று சொல்லக்கூடிய 3 ஆலயங்களுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இதுல 3வது ஸ்தலமான கிரியாசக்தி கொண்ட, அதாவது கொடியீடை அம்மன் ஸ்ரீ மாசிலாமணிபுரீஸ்வரர் உடனுரை கொடியீடை அம்மன் கோயிலுக்கு நம்ம வந்திருக்கோம். நம்மளுடைய செயல்களுக்கு ஊக்குவிக்கும் வகையில இந்த கொடியீடை அம்மன் என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்மளுக்கு வெற்றியை கொடுக்குறாரு. நம்ம செய்யக்கூடிய செயல்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியதுதான் இந்த கிரியாசக்தி என்று சொல்லக்கூடிய கொடியீடை அம்மனாக அமைகிறாரு. மேலும் பாத்தீங்கன்னா, இந்த கோயிலோட ஸ்தல வரலாறு அப்படின்னா என்ன அப்படின்னா, வாணன் ஓணன்ற அரக்கர் மக்களை துன்புறுத்தி பண்ணிட்டு இருக்காரு. அப்ப தொண்டைமான்கிற மாமன்னர் இந்த வாணன் ஓணனை அரக்கரை அழிக்கணும் அப்படிங்கறதுக்காக போர்ல ஈடுபடுறாரு. ஆனா துரதிருஷ்டவசமாக போர்ல அவர் தோல்வி பெற்றாரு. அந்த தோல்வியை எண்ணி மனம் வருந்தி அவமானப்பட்டு வந்துகிட்டு இருக்கும் போது யானை மேல வந்துட்டு இருக்காரு. அப்ப ஒரு முல்லைக்கொடி யானை காலை சுத்திக்குது. அப்ப வாளால அந்த முல்லைக்கொடியை வெட்டுறாரு. அப்ப ரத்தம் வலியுது. அப்படி இருக்கும்போது யானையில இருந்து கீழே இறங்கி அந்த தொண்டை மாமன் போய் என்னாச்சு அப்படின்னு போய் பாக்குறாரு. அங்க ஒரு சிவலிங்கம் இருக்கு. அப்ப சிவபெருமான்கிட்ட மனம் வருந்துறாரு. நான் நல்லதுக்காக தான் வந்தேன், இந்த மாதிரி தோல்வி பெற்றுட்டேன், அதுவும் இல்லாம நான் பார்க்காம விட்டுட்டேன், இப்படி ரத்தம் வலிஞ்சிருச்சு, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சிவபெருமானை வேண்டி அருள் பெறாரு. அப்ப சிவபெருமான் காட்சி கொடுத்து, நீ பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், நீ நந்தீஸ்வரரை அனுப்பி வைக்கிற, நீ போர்ல போய் வதம் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விடுறாரு. நந்தீஸ்வரரும் தொண்டை மாமனும் போய் அந்த வாணன் ஓணன்கிற அரக்கரை வதம் பண்ணிடுறாரு. இதனால சந்தோஷப்பட்ட தொண்டை மாமன் என்ன பண்றாருன்னா, இந்த கோயிலை கட்டுறாரு. திருமுல்லை வாயில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கோயிலை கட்டுறாரு. இந்த கோயிலோட இன்னும் சிறப்பம்சம் என்னன்னா, ஸ்தல வருஷம் முல்லை மலராக வருது. அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா, இங்க நந்தி பெருமான் எப்பவுமே சிவனை நோக்கிதான் இருப்பாரு. ஆனா இங்க ஆப்போசிட்ல திரும்பி இருக்கிற மாதிரியான ஒரு சிறப்பு அம்சம் இந்த கோயில்ல தான் இருக்கு. இந்த பௌர்ணமி நாள்ல இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி என்று சொல்லக்கூடிய திருவுடை, வடிவுடை, கொடியுடை அம்மனை, திரிசக்தி அம்மனை நம்ம வழிபாடு செய்வது மிக சிறப்பு. வெள்ளிக்கிழமை அல்லது பௌர்ணமி நாள்ல செய்யலாம். 3 கோயிலையும் தரிசனம் செய்யணும். 3 கோயிலையும் தரிசனம் செய்து நம்ம இச்சாசக்தி என்று சொல்வது உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்கும், ஞானசக்தி என்று சொல்லக்கூடிய உங்க செயல்களுக்கு ஞானத்தை கொடுப்பதற்காகவும், கிரியாசக்தி என்று சொல்லக்கூடிய உங்களுடைய செயல்களுக்கு வெற்றியை கொடுப்பதற்காகவும் இந்த 3 திருசக்தி அம்மனையும் நம்ம வழிபாடு செய்யணும். இன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு நாங்க இந்த 3 கோயிலுக்கு வந்திருக்கோம். நீங்களும் அடுத்த பௌர்ணமிக்கு இந்த 3 கோயிலையும் வழிபாடு செஞ்சு அவங்களுடைய அருளை பெறுவோமாக. நன்றி, வணக்கம்.